ஹலோ மக்களே, பழைய சாப்பாடு மீதி வந்ததுன்னா அதை வச்சு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம். நம்ம வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கூட பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம எப்படி இவ்வளோ ஈஸியாக இந்த சாப்பாடை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இப்போ செஞ்சு காட்டுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப உதிரி உதிரியாக சூப்பராக வரும். அதுக்கு நம்ம ரைஸ், மீதியான ரைஸ் ஒரு போல் இருக்குது, அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு கேரட் ஒன்று எடுத்துக்கோங்க, கேப்சிகம் ஒன்று எடுத்துக்கோங்க, நம்ம கேபேஜ் ஒரு அரை பீஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் பூண்டு நல்லா வெட்டி எடுத்துக்கோங்க, சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 8-10 எடுத்துக்கோங்க, அதுதான் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பச்சை மிளகா ஒரு 5-6 பச்சை மிளகா வெட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் சில்லி சாஸ், இது நம்ம சோயா சாஸ், வினிகர் இதெல்லாம் தேவை, அதெல்லாம் நம்ம எடுத்து சைடில் வச்சுக்கலாம். வெங்காயம் ஒன்று வெட்டி எடுத்து வச்சுக்கலாம், சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையில்லை. ஸ்ப்ரிங் ஆனியன் மட்டும் லாஸ்ட்டில் நம்ம போடணும், அதையும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இவ்வளோத்தையும் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் அந்த நம்ம பூண்டு சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த கலர் மாறி வரட்டும், பூரா கலர் நல்லா மாறி வந்தால் தான் அந்த வாசம் அந்த சாப்பாடு பூரா வரும், அதுக்காக தான். இப்போ வெங்காயம் போட்டுருங்க, எல்லாமே கம்மியாக தான் போடணும், ஏன்னா ரைஸ் கூட அவ்வளோ காயும் சேரும்போதே இந்த டேஸ்ட் தானாக வந்துடும். இப்போ பச்சை மிளகா போட்டுடலாம். பச்சை மிளகா போட்டு நம்ம அந்த பூரா பூண்டு வதங்கி நல்லா வந்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டு, வெங்காயம் கூட பச்சை மிளகா போட்டுடலாம், ஏன்னா அது ரொம்ப தேவையில்லை. வெங்காயம் பச்சை மிளகாலாம் வதங்கணும்னு தேவையில்லை, வெறும் பூண்டு மட்டும் நல்லா ஃப்ரை ஆனால் போதும். பாக்கி எல்லாமே அப்படியே போட்டுடலாம் நம்ம. இப்போ நம்ம காய் ஒன்று எல்லா காயையுமே போட்டுடலாம். கேரட் போட்டுக்கோங்க, கேப்சிகம் போட்டுக்கோங்க, கேபேஜ் போட்டுக்கோங்க, எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கி வரட்டும், ரொம்ப வேக தேவையில்லை எதுவுமே. ஃப்ரைட் ரைஸில் காய்கறியெல்லாம் ரொம்ப வேகணும்னு அவசியமே இல்லை. சும்மா அப்படியே நம்ம லைட்டாக கிண்டி விட வேண்டியது தான். எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்ருங்க, எல்லா காயுமே ஒன்றா சேர்ந்து வரட்டும். ரொம்ப நேரம் ஆகாது எல்லாமே. இப்போ நமக்கு வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தெரியுது டைம் ஆகுற மாதிரி, ஆனால் ரொம்ப சீக்கிரம் ஆகிடும். இதுக்கு இப்போ நம்ம ஒரு கிண்டிட்டு அப்புறம் எல்லா சாஸும் சேர்த்துக்கலாம். நம்ம இது ரொம்ப ரொம்ப அப்படியே ஒரு ஆவி வந்தாலே போதும், வெந்துடும் அது. காயெல்லாம் எல்லாமே தண்ணி காய் தான், அதனால் ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு. இது ஒரு 2-3 டைம் லைட்டாக ஒரு கிண்டி விட்டுட்டு நம்ம அந்த சாஸ் ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். சாஸ்க்கு நம்ம சில்லி சாஸ், நம்ம சோயா சாஸ், வினிகர் இதை எடுத்து நம்ம தனியாக சைடில் வச்சுக்குவோம். அப்போ தான் டக்குன்னு ஒன்று ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், வினிகர் ஊற்றுறேன் 1 ஸ்பூன். கொஞ்சம் பெரிய ஸ்பூனாகவே எடுத்துக்கோங்க, டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க, ஏன்னா சாப்பாடு நிறையா இருக்குது. அது மாதிரி சோயா சாஸும் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் சில்லி சாஸ் எடுத்துக்கோங்க, அதுவும் 1 ஸ்பூன் போட்டுருங்க. எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். நம்ம பாருங்கள் எல்லாம் எப்படி வருதுன்னு. நம்ம இது கூட போட்டாலும் ஓகே, இல்லைனா ரைஸ் போட்டதுக்கப்புறம் கூட உப்பு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த சாஸில் எல்லாமே லைட்டாக உப்பு இருக்கும், அதனால் இந்த காய்க்கு அது போதும், ரொம்ப போடணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும், அந்த சாஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கி வருது பாருங்கள். நல்ல இந்த ஆவி இப்படி நல்லா சூடாக வந்தாலே போதும், ரொம்ப இதாக வர தேவையில்லை, வேக தேவையில்லை ரொம்ப நேரம். நல்லா வதங்கி வந்துருச்சு. வேறு ஒன்றும் அவ்வளோ பொருள் இதுக்குள்ள இல்லவே இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனால் நம்ம வீடியோவில் பார்க்க உங்களுக்கு டைம் ஆகுது, ஒரு 8 நிமிஷம் வீடியோ வர்றதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஆனால் இது அவ்வளோ டைம்லேயே இது ஆகிடும் எல்லாமே. 8 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே ஆயிரும். ரைஸை கொஞ்சம் உடச்சி விட்ருங்க, ஏன்னா பழைய ரைஸுன்றதுனால ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கும். அதை கொஞ்சம் அப்படி உடச்சி விட்டுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் உப்பு போட்டுருங்க இப்போ தேவையான அளவு. ரைஸுக்கும் அதுக்கும் சேர்த்தே ஆகிடும், அதனால தான் நான் கொஞ்சம் லேட்டாக போடுறேன். எல்லாம் சேர்த்து போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு ரொம்ப நேரம் ஆகாது, ஆனால் நல்லா சூடாகணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்லேயே எல்லாமே செய்யுங்க, அப்போ தான் அந்த ரைஸ் கொஞ்சம் வறுபடணும் அப்படியே நல்லா. அப்போ தான் அந்த ஃப்ரைட் ரைஸோட ஃப்ளேவர் வரும். அதனால் வேறு எதுவும் ரொம்ப பொருள் எதுவும் தேவையில்லை, அப்படியே நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். எல்லாம் அந்த நல்ல காய் பூரா பாருங்கள், சின்னதாக இருந்ததெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. ஒன்றுமே கொஞ்சம் நல்லா ஆவி பறக்க சூடாகிறது வரைக்கும் விட்டுறலாம். ஏன்னா இது புது ரைஸ் இல்லை, பழைய ரைஸ், அதனால் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும்.
நல்லா சூடாக சூடாக இன்னொரு டைம் கிண்டி எடுத்துடும். அதுக்காக அடிக்கடி கிண்டிங்கன்னா உடஞ்சிடும். அதனால் நல்லா சூடானதுக்கப்புறம் இன்னொரு டைம் கிண்டலாம். கிண்டிட்டு நம்ம வந்து கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் போதும். பெப்பர் பவுடர் வந்து அப்படியே தூவி விட்டு அதையும் இப்போ ஒரு டைம் கிண்டி எடுத்துடலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இதுக்கு வேறு பெப்பரை தவிர வேறு எதுவும் மசாலா பொடியெல்லாம் வேறு எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு ஏதாவது அப்படி போடணும், சேஸ்வான் பவுடர் அது இதுன்னு கிடைக்கிது கடையில். அப்படி போடணுன்னா நம்ம வாங்கி போட்டுக்கலாம். எல்லாமே டேஸ்ட் மேக்கர் அது இதுன்னு நிறைய கிடைக்கிது. அப்படி வேணுன்றவங்க போட்டுக்கலாம். இல்லைனா இதுவே ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு தேவையில்லை வேறு எதுவுமே. காயோட டேஸ்ட் வந்து இதில் நல்லா இறங்கியிருக்கும். அதனால் இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆவி பறக்க வந்தோடனே நம்ம ஒரு கிண்டி ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு இறக்கிற வேண்டியது தான். அதுக்கு மேலே அதுக்கு டைம் இல்லை. ஆயிடுச்சு எல்லாமே சூப்பராக வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து இதுக்கு ஒரே ஒரு இது நல்லா ரொம்ப சூடு ஆவி பறக்கணும். ஏன்னா நம்ம லேசாக இப்படி கிண்டி எடுத்தோன்னா அது சும்மா சோறை கிண்டுன மாதிரி இருக்கும், ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்காது. அதனால் வந்து நல்லா ஆவி பறக்க நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க கேஸ். நான் இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால அப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிட்டேன். அந்த பொரியிற மாதிரி அரிசி கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் இதாகணும். அதனால வந்து இப்போ நல்லா ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா சூடாக கிண்டி விடுங்க. நம்ம இதிலே சிக்கன் போடணுன்னா சிக்கனும் முட்டையும் போட்டு கிண்டிங்கனாலும் சேமாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். இது வெஜ்ஜுக்காக வெஜ்ஜு மட்டும் நம்ம இது பண்ணியிருக்கிறோம். அதனால் வந்து நிறைய பேர் வந்து சிக்கன்னையும் இதில் பண்ணலாம். இதில் சிக்கன் பண்ணாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து எல்லாமே ஆயிடுச்சு பாருங்கள். ரெடியாகி வந்துருச்சு, நல்லா சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இப்போ தான் இவ்வளவும் வந்து இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுடலாம். நம்ம போட்டு ஒரு கிண்டி எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட சிக்கன் ஃப்ரையோ இல்லை நீங்கள் மஷ்ரூம் ஃப்ரையோ என்ன வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் சைடில். நான் வந்து இன்றைக்கி எதுவும் வைக்கலை, இந்த சாப்பாடு தான் சாப்பிட்ருக்கேன் டைரெக்டாக, வேறு ஒன்றுமே செய்யலை. நல்லா சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வேறு எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, இதில் இருக்க காயே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கூட சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படின்னு. ரைஸ்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரியாக வந்திருக்குதுன்னு. ஒரு ரைஸ் கூட உடையலை, அந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு. பார்க்கவும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே உங்களுக்கு பெரிய இதெல்லாம் தேவையில்லை, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.